ஓகே மக்களே, எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹாலிடே போனதெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப பேர் ரொம்ப குறவாக பார்க்குறீங்க. ப்ளீஸ் டைம் இருக்க மாதிரி போய் பாருங்கள். கஷ்டப்பட்டு எடுத்தது உங்களுக்காக தான். பயங்கரமாக போய் அங்கே ஷூட் பண்ணலான்னு எடுத்தேன். எப்போ நான் அங்கே போனனோ அங்கேருந்து இங்கே உள்ளீங்க யாராலையும் பார்க்க முடியலன்ட்டீங்க. நானும் 2 ஃபோன் எடுத்துட்டேன். 2 ஃபோன்லேயும் ஸ்டேட்டஸ் போட்டால் லிங்க் அனுப்புனா யாரும் பார்க்க முடியலன்றீங்க. கஷ்டப்பட்டு கொஞ்சம் அதில் பூந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்புறம் வந்து நம்ம பேசுகிற கோசிப் வந்து ரொம்ப பேத்துக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு கோசிப் பேசுவோமா? எப்போ பார்த்தாலும் நம்ம இந்த தியோரி பேசுவோம், அந்த சைக்காலஜி. இப்போ எங்கே பார்த்தாலும் அந்த சோசியல் மீடியாவில் பார்த்தா மேலே அனிமல்ஸை கீழே வச்சு பயங்கரமாக அந்த சைக்காலஜி தியோரியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பேச வேணாம், அதை சார்ந்து ஒன்று பேசுவோமே. இப்போ நம்ம சைக்காலஜி வந்து பார்க்க போகிற முன்னுக்கு வந்து உண்மையாலுமே நம்ம டிப்ரெஸில் இருக்கோமா இல்லை நம்ம பிரச்சனையில் இருக்கோமா அப்படின்னு நினச்சி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு வந்து பேசிக் கற்றுக்கலாமே. ஏன்னா அதில் வந்து ரொம்ப அனிமல்ஸை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. நம்ம பேசுகிறது எல்லாமே நம்ம அக்கம் பக்கம் நடக்கிறத வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இதுக்கு முன்னுக்கு வந்து 2-3 பேர்கிட்ட வந்து இதுமாரி பேசியிருக்கேன். ஆமாம் எப்படிலாம் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் வந்து யூகிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் வச்சு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வந்து இந்த டிப்ரெஸில் இருக்காங்களே, அந்த அவங்க சைக்கேட்ரிஸ்ட்டை பார்க்க போட வேண்டிய நிலைமையில் இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப தனிமையை தான் விரும்புவாங்க. இருட்டிலே இருப்பாங்க, தனிமையிலே இருப்பாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி இருப்பாங்க. டெய்லி வேலையை வந்து செய்ய மாட்டாங்க. எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரியாகவே இருப்பாங்க. இந்த மனநோய் வர்றதுக்கு காரணம் வந்து ஏராளம் இருக்குதுங்களா. லவ் ஃபெயிலியர் இருக்குது, காதலில் போய் மாட்டிக்கிறது. இன்னொன்று வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது சும்மா ட்ரெண்டுக்கு. பொம்பளைங்க அதேமாரி ஆம்பளைங்களை வச்சுக்கிறது காசுக்கு, எதுக்கோ வச்சுக்கிறது. அதில் வர பிரச்சனை வந்து எக்கச்சக்கமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதான் நம்ம சொல்கிறோமா, உன்னை தேடி போகும்போது அங்கே புது பிரச்சனை தான் வரும், எதுக்கும் சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ அந்த ஏஜ்க்கு இப்போ படிக்கிற பிள்ளைங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஸில் இருப்பாங்க. அது வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது. சில பிள்ளைங்க வந்து அம்மா அப்பானாலே வந்து ரொம்ப டிப்ரெஸில் வந்து தனிமையில் இருப்பாங்க. அவங்க என்ன பிரச்சனைன்னு நம்ம சுற்றி உள்ளவங்க தான் அவங்கள வந்து கண்டுபிடிக்கணும். அவங்கள எவ்வளோ தனிமையில் விடுறீங்களோ பிரச்சனை. இன்னொன்று வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம கடமையை கரெக்டாக அந்தந்த வயசுக்கு செய்யலைன்னா வந்து நம்மளை சார்ந்து வாழ்கிறவங்க வந்து நம்மளால் அவங்க வந்து டிப்ரெஸ் போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அந்த கடமையெல்லாம் கரெக்டாக செய்யணும். நம்ம எப்போ பார்த்தாலும் சயின்ஸை பற்றி பேசணும் தானே. ஒவ்வொரு கட்டத்துலையும் இந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிற டைமில் நீங்கள் கரெக்டாக அவங்கள வந்து கைட் பண்ணலன்னா வந்து அதுங்க ஸ்ட்ரெஸ் வரதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வெளியூரில் பிள்ளைங்க படிக்க போனால் அதுங்க என்ன பண்ணுது ஏன்னா டிகிரி படிக்கிற பிள்ளைங்க கூட சூசைட் பண்ணி இறக்குற அளவுக்கு இன்னைய வரைக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த லைஃப் வந்து அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம பெற்றிங்க சுற்றியும் உள்ளவங்க தான் அவங்க பார்க்கணும். மேபி வந்து அவங்க தனிமையில் இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ட்ராக்கோ இல்லை ஆல்கோஹாலுக்கு வந்து அடிக்டடாக இருப்பாங்க. ரொம்ப தனிமையே விரும்பி இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் தான் கவனிக்கணும், இல்லைன்னா பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க தனிமையில் இருக்காங்க, நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்களா கடைசியாக வந்து அந்த நிலைமையில தான் போய் நிற்பாங்க. அதை நீங்கள் தான் கண்டிப்பாக கவனிக்கணும். ஒரு டிப்ஸு கொடுக்குறேன்னு, சில பேர் அந்த விரத்தியில் இருக்காங்க தெரியுமா, நம்மள்ட்ட ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கோமே. அவங்க நம்மள்ட்ட பேச மீதிலாம் வந்து எது அழிய போகுது, இப்போ உலகம் அழிய போகுதுன்னு வைங்களேன். இப்போ அங்கே சண்டை நடக்குது, இந்த ஊரில் சண்டை நடக்குது, அங்கே அந்த சீக்கு வந்துருச்சு, இந்த சீக்கு வந்துருச்சு. அந்த நெகட்டிவ் வர ஸ்டோரியை மட்டும் தான் ரொம்ப ஷேர் பண்ணுவாங்க. இந்த பாசிட்டிவ் அவ்வளோதெல்லாம் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க தெரியுமா. ஏன்னா அவங்க டிப்ரெஸில் இருக்காங்க, அவங்களுக்கு வாழ பிடிக்காதுன்னு ஒரு நிலமை வந்திருக்கும். ஸோ அந்த நிலமை வந்து இங்கே எல்லாமே அந்த என்ன கெட்டது நடக்கிறது அங்கே தான் ரொம்ப படிப்பாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. எப்படி உலகம் அழிஞ்சிரும், நம்ம எப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த காத்திருக்காங்க தெரியுமா. எப்படா ஏன்னா சாவு வந்து சீக்கிரம் நம்மளை வந்து பிடிக்காது, அதுக்கும் டைமு எல்லாமே இருக்குது. ஸோ அந்தமாரி அவங்க பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. எப்படியாவது இந்த உலகம் அழிஞ்சிருமா, இந்த சீக்கு வந்து நம்ம செத்துருமா, அது வந்துருமான்னு நீங்கள் பாருங்கள். அவங்க பேசும்போது ரொம்ப நெகட்டிவாக இந்த தாட்லேயே பேசுவாங்க பாருங்கள். அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க ரொம்ப டிப்ரெஸில் இருக்காங்கன்னு ஒரு அர்த்தம். அது வந்து ஒரு டிப்ஸு, நீங்கள் அந்தமாரி எடுத்துங்க. யார் உங்கள்கிட்ட வந்து தேவையில்லாத கதை, அதுவும் அந்த முடிஞ்சு போகிற கதை, பிரச்சனை வர கதை அந்தமாரி பேசுனாங்கன்னா அவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்கன்னு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். அதை நான் லைஃபாக பார்த்துருக்கேன் 2-3 பேர்த்துக்கிட்ட. நம்மளுக்கு மனநோய் மன உளைச்சல் வர்றதும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளோட கடமையை செய்யாமல் இருந்திருப்போம், இல்லைன்னா மற்றவங்க வந்து நம்மளுக்கு எதுவும் செய்யாமல் இருந்திருப்போம். வாழ்க்கையில் வந்து யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாதுன்றது ஒரு நீதி ஆயிடுச்சு. நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுன்னு. ஸோ நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு வந்து நீங்கள் அந்த டிப்ரெஸ்லேருந்து வெளியாகணுன்னா நீங்கள் அந்த இருட்டிலேருந்து வெளியே வரணும். இருட்டிலேருந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவான திங்க் பண்ணுங்கள். அப்புறமேட்டு அதை வந்து ஃபைட் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்னத்தை நினச்சாலும் 1 வருஷம் ரூம்லேயே கடந்தாலும் உங்களால் சாக முடியாது. அது கடவுளாக பார்த்து கொண்டு போனால் தான். எப்படி வந்தோமோ அதேமாரி அவங்களா தான் கொண்டு போக முடியும். நீங்கள் எப்படி தூக்கில் மாட்டி பாதியிலே விழுந்து இன்னும் உயிரோடு இருக்கிறவங்க கூட இருக்காங்க, எவ்வளோ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு வந்து அதுலேருந்து வெளியே வரதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் மக்களே. இன்னொன்று வந்து அந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப அழகாக காட்டுறாங்க அந்த தியோரி எல்லாமே.
நம்மளுக்கும் கம்பேர் பண்ணி அவ்வளோ சூப்பராக காட்டுறாங்க. அதை பார்த்து தான் ஏற்கனவே நான் கொஞ்சம் நம்ம நந்தினிட்டையும் கேட்டு கொஞ்சம் பேசினேன். ஓகே மக்களே, நீங்கள் சுற்றிரும் பாருங்கள். நல்ல ஃப்ரெண்டுங்க யாரும் நல்ல ஃப்ரெண்டில் கூட தெரிஞ்சாலே வந்து அவங்க எனர்ஜி டிப்ரெஷனில் தான் அவங்க கூட போய் பேசுங்க. சந்தோஷத்துக்கு போய் ஃப்ரெண்டை தேடி போகிறீங்களா, இந்த மாதிரி கஷ்டத்தில் மாட்டியிருக்காங்களா அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட 2-3 போய் பேசுங்க. பேசி அவங்க வெளியே கொண்டு வாங்க. வெளியே கொண்டு வந்தோன்னா கொஞ்சம் வெளி உலகத்தை பார்க்க சொல்லுங்கள். பார்க்க சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாற்றங்கள் மாறி மாறி வரும். அவங்கள ஒதுக்கி விடாதீங்க. இதுதான் கொஞ்சம் பேசிக் சிம்டம்னு எனக்கு தெரியுது. கொஞ்சம் நேரம் நம்ம யோசிச்சு பார்த்தா, ஏன்னா இது 2-3 பேருக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அவங்களும் ஆமாலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ தெரில. இன்கேஸ் என்கிட்ட வந்து பேசணுன்னா நீ கண்டிப்பாக என்கிட்ட பேசலாம், தாராளமாக பேசலாம். ஏன்னா பேசுகிறது அட்வைஸ் வந்து ஃப்ரீ தான். காசு கேட்டால் நம்மளால் கொடுக்க முடியாது. பணம் வந்து அன்பை முறிக்கணும். வாங்க அட்வைஸ் வந்து கொடுக்கலாம், அது தப்பே கிடையாது. பிரச்சனை உலகில் கண்டிப்பாக தூக்கி வெளியே கொண்டு வரது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். முடிக்கிற முன்னுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருவோம். நம்ம பயலுங்க வந்து எப்படி கட்டு போடுறாங்கன்றதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன்னே. அந்த பயலுங்களை வந்து நம்ம ஆம்பளை பையலும் பொம்பளை பிள்ளையும் சரி 4 கரெக்டாக நம்ம இதுக்கு கொண்டு வந்துடணும். அடித்து இது பண்ணியும் இல்லை, நம்ம பேசி அவங்கள வந்து நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் வந்து ஒரு 15 வயசு ஆனால் அந்த பையனுங்களோ பொண்ணும் உங்கள்கிட்ட எதிர்த்து நிற்க மாட்டாங்க. நீங்கள் அழுந்துக்கிட்டு உட்காரவும் மாட்டீங்க. அந்த 3 தாண்டிட்டுன்னு வைங்களேன், உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த சின்ன வயசு 4 நீங்கள் அந்த பிள்ளைங்களையோ பையனுங்களையோ கரெக்டாக உங்கள் பிடிக்கல கொண்டு வந்துடணும். அது கொண்டு வரலன்னா பெரிய பிரச்சனை வரும். அடுத்த டிப்ஸ் வந்து அடுத்த இதில் நான் சொல்கிறேன். ஆம்பளை பிள்ளைங்களோட கேரக்டர் கெட்டு போகிறதுக்கு சில சிம்டம்லாம் இருக்கலாம், அது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மக்களே. கடைசியாக வாழ்க்கை வந்து அழகானது இல்லை, ஆபத்தானது. அது அழகாக மாற்ற வேண்டியது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அது வந்து நம்மளோட சயின்ஸு, நம்மளோட வயசு, நம்மளோட தாட்டு எல்லாமே தான் சேர்ந்து வழி நடத்தி கொண்டு போவோம். வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. சூப்பராக வாழுங்க மக்களே. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பதும் பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனது எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6. தெய்வத்தின் கட்டளை 6. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். ஓகே மக்களே, சூப்பரான பாட்டு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கோசே பேச மாதிரியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த பாட்டெலாம் சாவடியான பாட்டு. இந்த பாட்டுலாம் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது, சூப்பராக இருக்கும். ராத்திரி நேரம் கவலையாக இருந்தால் பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்டாலே நம்ம பாதி கவலை மறைஞ்சிடும். தனிமையில் இருக்காதிங்க. உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்கள்ட்ட போய் பேசுங்க. பேசினா தான் அவங்களோட அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அதுக்குன்னு நீங்கள் போய் சைக்காலஜி தேடுறதெல்லாம் வந்து அது முத்தி போனால் தான். அது சின்ன பிரச்சனையிலே வந்து இது தான் நம்மளும் இப்படி தான் ஏன் யோசிக்கிறோம் அப்படி உங்களுக்கு அந்தமாரி யோசனை சிந்தனையெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து தாராளமாக ஆளுங்கள்ட்ட பேசுங்க. ஏன்னா அங்கே தான் ஆரம்பிக்கும் ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு. கடைசியாக போய் சூசைட்டில் போய் நிப்பாட்டிடும், வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. அப்படி போகாதீங்க மக்களே. வாழ்க்கை ஆபத்தானது, அதை அழகாக மாற்றிடுங்க.